திருமணம் என்னும் நிக்கா பாகம் 12. கிருஷ்ணா இரவு சொன்னது போல ஜஸ்மின் தயாராக இருந்தாள். அவளை அழைத்து கொண்டு நேராக பேங்கிற்கு சென்றான். இங்கு எதற்கு என்று குழப்பத்துடன் இருந்தாள் ஜஸ்மின். அவளின் பெயரில் ஒரு அக்கவுண்ட் ஓபன் செய்தான். 25,000 ரூபாய் டெபாசிட் செய்தான். ஜஸ்மினால் எதுவும் கேட்க முடியவில்லை. ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை செய்துவிட்டு கிளம்பினார்கள். ஒரு காஃபி ஷாப்பிற்கு அழைத்து சென்றான். இப்போது உனக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஏடிஎம் கார்டு சீக்கிரம் வந்துடும். பணம் எதுவும் உனக்கு வேணும்னா என்கிட்ட கேட்குறதுல தயக்கம் இருக்கும். அதனால் உன் அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டிருக்கேன். ஏடிஎம் கார்டு வந்ததும் உனக்கு தேவையானதை நீயே வாங்கிக்கலாம். கிருஷ்ணா சொன்னதும் ஜஸ்மினுக்கு கண்கள் கலங்கிவிட்டது. எப்படி இவனால் என் மீது இவ்வளவு அன்பு வைக்க முடிகிறது? எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் இவ்வளவு அக்கறையாக செய்கிறான். அல்லா! என் கண்கள் கலங்கியதை கண்ட கிருஷ்ணா, ஜஸ்மின் என்ன ஆச்சு? தப்பா எதுவும் சொல்லிட்டேனா? என்னை மன்னிச்சிடு என்றான். இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக சொல்லலை. நீங்கள் என் மேலே ரொம்ப அன்பாக அக்கறையாக இருக்கீங்க. நிறைய பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியலை. என் வாப்பா எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படியே நீங்களும் பார்த்துக்கிறீங்க என்றாள் ஜஸ்மின். அவளின் பதில் கிருஷ்ணாவுக்கு சந்தோஷமாகவே இருந்தது. இருவரும் காஃபி குடித்து கொண்டே சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்தனர். ஓரளவு பயம் குறைந்தது. இப்போதுதான் லேசாக பேச ஆரம்பித்திருக்கிறாள் ஜஸ்மின். அவள் பேசுவதே அவளுக்கு ஆசையாக இருந்தது. அவள் மென்மையாக சிறிது வெட்கத்துடன் பேசினாள். அவள் பேசும் பொழுது அவள் கண்களும் சேர்ந்து பேசுவது போல் இருந்தது. அவளை வீட்டில் விட்டுவிட்டு அவன் வேலன் ஸ்டோர்ஸ் கிளம்பினான். ஜஸ்மினுக்கு இன்னும் கல்லூரி ஆரம்பிக்கவில்லை. அதனால் பொழுது போக்குவதற்காக அணுவின் சோலில் தன்னுடைய எம்ப்ராய்டிங் திறமையை காட்ட ஆரம்பித்திருந்தாள். அப்படியே நேரம் போனது. மதியம் 3 மணி அளவில் கிருஷ்ணாவின் கார் வாசலில் வந்து நிற்பதை பெல்கனியில் அமர்ந்து எம்ப்ராய்டிங் செய்து கொண்டிருந்த ஜஸ்மின் கண்களில் யாரையோ அவன் தூக்கி கொண்டு வருவது போல் அவளுக்கு தெரிந்தது. பதற்றத்துடன் எழுந்தவள் கண்ணில் அணுவின் சோல் தெரிந்தது. பதறி கீழே அவள் ஓடி செல்வதற்குள் அவளை அவனுடைய அறைக்குள் தூக்கி வந்து இருந்தான். அல்லாவே, அணுவுக்கு என்ன ஆச்சு? அணு என்ன ஆச்சு? ஏன் அழுகிற கிருஷ்ணா? அவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி துடிக்கிற? என்ன அப்படி ஏன் நிற்கிறீங்க? சொல்லுங்களேன் கிருஷ்ணா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். தெரியலை. அதற்குள் ஜஸ்மின் அழுக ஆரம்பித்து விட்டாள். அணு, ஒன்றும் இல்லைம்மா. என்ன பண்ணுதுன்னு சொல்லு. ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகலாம். கிளம்புங்க கிருஷ்ணா. என்னதான் உங்கள் பிரச்சனை? அவள் அழுகிறது உங்களுக்கு தெரியலையா? சீக்கிரம் அவளை தூக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். சத்தம் கேட்டு வந்த பார்வதி பாட்டி அணுவை பார்த்து புரிந்து கொண்டார். ஜஸ்மின் அழுவதை பார்த்துவிட்டு அவளிடம் சென்று மெதுவாக, அவளுக்கு மாதவிடாய் ஜஸ்மின். எப்பொழுதும் அவள் இப்படி வழி வரும். மருந்து மாத்திரை கொடுத்து பலன் இல்லை. சிவகாமி சுந்தரியும் வந்து விட்டனர். அனைவரும் அணுவின் நிலைமையை பார்த்து கஷ்டமாக இருந்தது.